ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்ரீஷாவோட சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு ஒரு கிண்ணத்தில் மசிச்சு வச்சுருக்கேங்க. அதோட 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் நம்ம 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை லிக்விட் மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா நான் 2 ப்ரெட்டை மிக்சியில் ஓட்டி ப்ரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. இனி இதை பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. கடாய் வச்சாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டா நான் நீளமாக உருட்டி தாங்க இதை பொரித்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கட்லெட் மாதிரி கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. டீயோட இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா